பார்த்தேன் பார்த்தேங்கண்ணா. ஸோ இப்போ வந்து சிக்ஸ்த்து செவன்த் முடிச்சிட்டோமா? இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 8 முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ அடுத்தது வந்து டிசிஷன் ஏரியாஸ் ஆஃப் ஓஎம். என்னெல்லாம்னா இப்போ மெயினாக ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறது, எந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறது, டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங், ஓகே, ப்ராசஸ் செலக்ஷன், லேஅவுட் டிசிஷன், கெப்பாசிட்டி பிளானிங்கு, அப்புறம் வந்து ஓவராலாக மேனுஃபேக்சரிங் என்ன எவ்வளோ லேபரர்ஸ் தேவைப்படணும், எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வேணும், அப்புறம் என்ன மாதிரி இஆர்பி செட் பண்ணணும், என்ன டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் செட் பண்ணணும், ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், செலெக்ஷன் ஆஃப் சப்ளையர் எப்படி பண்ணணும், ப்ராசஸ் எப்படி கரெக்டாக ஸ்ட்ரீம்லைண்டாக எடுத்துக்கணும், குவாலிட்டி எப்படி என்ஷூர் பண்ணணும், மெயின்டெனன்ஸ், வேர் ஹவுசிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், இது எல்லாமே ஓஆரோட முக்கியமான லைக் ரோல். ஓகேவா? இப்போ சப்போஸ் an e-commerce company wants to open central order fulfillment center in Kolkata. ஷேர் பண்ணது தெரியறதா? ஆ, இல்லக்கா, நான் செகண்ட் சம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நான் எங்கெல்லாம் ரெட்டா போட்டிருக்கேனோ ஹோல்ட் பண்ணிக்கோங்க. சரியா? நான் அதை உங்களுக்கு கண்டிப்பா கிளாரிஃபை பண்றேன். மத்த ஏன்னா மாடியூல் 6லயும் ஒரு 4 சம் ஹோல்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதெல்லாம் மொத்தமா கன்சாலிடேட் பண்ணி சொல்றேன். ஸோ நீங்க வந்து ஓரளவு இந்த முடிச்ச வரைக்கும் ஆன்லைன் பண்ணிடுறேங்க. ரெட் ஏரியாஸ்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பா கத்து தந்துருவேன். சரியா? Suppose an e-commerce company wants to open central order fulfillment center in Kolkata, South and West Bengal. அதாவது ஒரு சென்டர் ஓபன் பண்ணோம் உங்களுக்கு. இ-காமர்ஸ் கம்பெனிக்கு லொகேஷன்ஸ் வந்து 3 லொகேஷன் சூஸ் பண்றாங்க. ஒரு குரூப் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸை டிஸ்கஸ் பண்றாங்க. டீம் வந்து 6 ஆக்டர் வந்து செலக்ட் பண்றாங்க. டீம் ஐடென்டிஃபைஸ் F1, F2, F3, F4 to evaluate L1 to L3. Okay. Solution. The situation can be solved using factor rating method. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? இந்த சிச்சுவேஷனை சால்வ் பண்றது ஃபேக்டர் ரேட்டிங் மெத்தட். ஸோ ஸ்டெப்ஸ் என்னன்னா, the first stage வந்து the expert team needs to give weightage to the factors. This can be done in many ways. In the following, one simple way is explained: a possible approach. Experts rate each factor on a scale of 1 to 5, 1 being the least, 5 being the most important. இப்போ let's take F1, F2, F3ன்றது 4 ஃபேக்டர் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து லொகேஷன்ஸ் வந்து 3 லொகேஷன்ஸ் நான் சூஸ் பண்ணோம். ஃபேக்டர்ஸ் வந்து லைக் இ-காமர்ஸ் வந்து லைக் கம்பெனி வந்து வாண்ட்ஸ் டு ஓப்பன் இந்த மாதிரி. அப்போ லெட்ஸ் சே லைக் இப்போ F1க்கு வந்து நான் 4 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். F2க்கு 5 நான் பெர்மிட்டேஷன்ஸ் காம்பினேஷன் தாங்க நான். இப்போ நான் F1க்கு 1 கொடுக்குறேன்னா நான் F3 இதுக்கு வந்து நான் 2 கூட கொடுக்கலாம். F3க்கு வந்து நான் 2 கூட கொடுக்கலாம். F2க்கு வந்து 3 கொடுக்கலாம். F1க்கு 4 கொடுக்கலாம். அப்படி கூட கொடுக்கலாம். இல்ல நான் வந்து அவுட் ஆஃப் 5 ரேட்டிங் வந்து எப்படி சொல்றதா? ஆ, ஒரே ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரே மித்ரா. குட் ஈவினிங். குட் ஈவினிங் கண்ணா. பரவாயில்லடா, பரவாயில்லடா, இல்லைன்னா கரெக்டா நீ ஜாயின் பண்ணிடுவியே. ஓகே. ஸோ இந்த சம்ல வந்து இ-காமர்ஸ் கம்பெனி வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து அவங்க செட்டப் பண்ணணும். அதுக்கு 3 லொகேஷன்ஸ் பார்த்துருக்காங்க. டீம் வந்து 4 அதுக்கான ஃபேக்டர்ஸை வந்து இது பண்ணியிருக்காங்க. F1, F2, F3, F4 to evaluate L1 and L3. ஓகேவா? L1 to L3 evaluate பண்றதுக்கு 4 ஃபேக்டர் இது பண்ணியிருக்காங்க. ஸோ த எக்ஸ்பெக்ட்ஸ் இப்போ வந்து இதுக்கு வந்து லெட்ஸ் டேக் லைக் திஸ் பெர்மிட்டேஷன் காம்பினேஷனாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ ஃபேக்டர் 1 வந்து இது நம்மளோட ஓன் ஜட்ஜ்மெண்ட் தான் கண்ணா. சரியா? இல்ல எந்த விதமான என்ன சொல்றது, இது வந்து நான் இப்போ இது ஒன்னா எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதுக்கு வந்து ரேட்டிங் நான் 4ஆ கொடுக்கலாம், 5ஆ கொடுக்கலாம், 3ஆ கொடுக்கலாம். இது என்னோட ஓன் ஜட்ஜ்மெண்ட் தான். தேர் மே பி அதர் வேஸ் ஆல்சோ. ஓகேவா? இது வந்து ஒரு அசம்ஷன் மாதிரி எடுத்து பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ நான் F1க்கு வந்து 4 ரேட்டிங் கொடுக்குறேன்னா
F3க்கு 2 3 ரேட்டிங் கொடுக்குறேன்னா F4க்கு 2 ரேட்டிங் அந்த மாதிரி. அப்போ அதே மாதிரி 1 2 3 4 எவாலுவேஷன்ஸ் பண்றோம். ஓகேவா? கிட்டத்தட்ட அப்போ வந்து பண்ணும்போது இதோட டோட்டல் என்ன வருதுன்னா 7 + 4 11 + 4 15 + 3 18. ஸோ 18/68. 68ன்றது வந்து டோட்டல் ரோ ஃபுல்லத்தையும் ஆட் பண்ணி அதோட வெயிட்டேஜ் எடுக்கிறோம். ஸோ 18/68ன்றது வந்து 0.3 0.2 0.1 0.4 1. ஸோ இதுல வந்து F1 F2 F3 F4 ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆல்டர்னேட்டிவ்ல F1 வந்து ஓடது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 10, இங்க 9, இங்க 7. எனி ஐடியா அந்த 10 எப்படி வந்ததுன்ட்டு? இந்த 10 9 7 ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல கண்ணா, இது எப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? சும்மா ஒரு கெஸ் ஒர்க் கேட்குறேன். இங்கேக்கும் அது இதே மாதிரி பண்றாங்க. ரேட்டிங் 1ல இருந்து 10க்குள்ள ரேட்டிங் எடுத்து சும்மா ஒரு ஒரு பர்மிட்டேஷன் காம்பினேஷனா பண்றாங்க. நீங்க எந்த ரேட்டிங் வேணா எடுத்துக்கலாம், அதுல பிரச்சனை கிடையாது. ஸோ 10 9 7 எடுத்திருக்காங்க. F2 ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் L1 லொகேஷனுக்கு வந்து 7 கொடுத்துருக்காங்க. ஆனா L3க்கு வந்து ஃபுல்லு பாயிண்டே கொடுத்துருக்காங்க, 10ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு தேர்டுக்கு கிரைட்டீரியாக்கு தேர்டு F3 யூட்டிலைஸ் பண்றதா இது 10 5 7 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எப்படி வரும்னா F1 F2 F3 ஃபேக்டர் 1 ஃபேக்டர் 2 ஃபேக்டர் 3 போட்டோம். வெயிட்டேஜ் 0.3. இதோடது வந்து மொத்தமா போட்டோம் அப்படின்னா the best location will be 7.5 7 and 7.1. எப்படி? எனி ஐடியா 7.5 எப்படி வந்ததுன்னு? எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. எனி ஐடியா? வெயிட்ஸையும் இதையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிருக்காங்க. கரெக்டா சொல்லும் இங்க பாரு. கரெக்ட். 0.3 கரெக்ட். 0.2 into 7 அப்புறம் 0.1 into 7. இந்த ப்ராபபிலிட்டிலாம் கண்டுபிடிக்க மாட்டோம் கண்ணா, மல்டிப்ளை பண்ணி அந்த மாதிரி தான். அப்புறம் 7.5 செல்லம். இதுல அதே மாதிரி மல்டிப்ளை, இதுல எது ஹையஸ்டோ அதான் பெஸ்ட் லொகேஷன். புரியுதா? சிம்பிளான ப்ராப்ளம் இது. ஆக்சுவலா இல்லஸ்ட்ரேஷன் சொல்ல முடியாது, இது ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ஃபேக்டருக்கு ஃபர்ஸ்ட் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் ஆல்டர்னேட்டிவ்ஸ் எடுத்துக்கிறோம். நீங்க என்ன ரேட்டிங் வேணா பண்ணடா, பிரச்சனை கிடையாது. ஓகே. அப்புறம் லைக் லொகேஷனுக்கு பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் ரேட்டிங். அதுக்கப்புறம் அதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணி எதுல அது வருதோ அந்த லொகேஷன் தான் பெஸ்ட் லொகேஷன். இது வந்து இட்ஸ் நாட் அன் இல்லஸ்ட்ரேஷன், ஐ வுட் சே இட்ஸ் அ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க கண்ணா, இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். இல்லஸ்ட்ரேஷன் 9 பாருங்க இங்க. Suppose XYZ wants to open a retail shop in Kolkata. It first 4 location L1 L2 L3. Coordinates of the location, latitudes and volume of customers வந்து are given below. அதாவது L1 L2 L3 L4 location இருக்கு. Volume of customers இவ்வளவு பேரு. அதோட coordinates தான் latitudes and longitudes வந்து 30 100 90 120 அது கொடுத்துருக்கு. பெஸ்ட் லொகேஷன் சென்டர் ஆஃப் கிராவிட்டி மெத்தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டெப் 1 ஒண்ணுமே இல்லை, இது அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, இது அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க XY. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா வால்யூம் இன்டூ எக்ஸ் கோஆர்டினேட் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, ஆன்சர் வரும். வால்யூம் இன்டூ ஒய் கோஆர்டினேட்
ஆன்சர் வரும். ஓகேவா? இப்போ இந்த ஆன்சர் வந்துட்டுனா ரொம்ப சிம்பிளா. இது வந்து இந்த அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. அந்த மாதிரி ஆஃப் அ சம் இது. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி மெத்தட்ல இது வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி மெத்தட்ல லொகேஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா 40,000 டிவைடட் பை 600 கமா 53,000 டிவைட் பை 600. அப்பனா என்னோட டோட்டல் சிஓஜி லொகேஷன் என்ன வரும்னா எக்ஸை பொறுத்த வரைக்கும் 200 by 3 which is 66.67 கமா 88.33 அவ்வளவுதான்டா. இது வந்து 7 மார்க்ஸ் சம்ல வருது, டைப் 2 ப்ராப்ளம். சரியா கண்ணா? புரியுதா அது? இது என்ன மெத்தட்னா சிஓஜி மெத்தட், சென்டர் ஆஃப் கிராவிட்டி மெத்தட். ஓகேவா? குட். இது என்ன illustration 10 not available in the book போட்டிருக்கேன். இருக்காண்ணா illustration 10? இருக்கா? ஓகே. ஏ அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டீங்களா கீர்த்தனா நந்தனா? செல்லம்மா ரொம்ப டிலே பண்ணாதீங்கடா. ம். அப்புறம் என்னமா என்னமா புரியல. ஓகே. ஓ ஓ ஓகே ஓகே ஓகே. ஓ ஓகே. ஓ ஓகே ஓகேடா ஓகேடா. ஓகே சலோ. பட் பார்த்துக்கோங்கண்ணா, ஆல் தி பெஸ்ட். சாய் கால். சரி சாய் கால். கால்மா அவளுக்கு இல்ல வேணாமா? வேண்டாம். அம்மா கிளாஸ் நான் அப்புறம் பேசுறேன். வாங்க வாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ராச்சல்மா. ஆனா வீட்டு பக்கத்துமா ரொம்ப தூரமா இந்த சென்டர்லாம்? இப்போ வந்து எதுக்காக வெயிட் பண்றீங்க? அங்க ஆல்ரெடி ஆட் பண்ணிருப்பாங்களே, எல்லாமே பண்ணிருக்க மாட்டாங்களா? ஓ அதனால நீங்க லாஸ்டா பண்ணலாம்னா? சிலமானா நீங்க எப்படி பண்ணாலும் இப்ப அதனால அதனால சென்டர் மாறாதுடா. நீங்க ஆப் பண்ண சென்டர் தான் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். காட்டியிருக்காங்களா? இப்ப நீங்க ஆனா இனிமே சென்டர் அதுல ஆட் பண்ண மாட்டாங்கடா. எக்ஸாம் டைம்ல வேணா மைட் பி சென்டர் ஆட் பண்ணுவாங்க. இது இல்லன்னா அதுன்ட்டு. எங்களுக்கு கூட அப்படிதான். எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல ஆட் பண்றதா சொன்னாங்க. இன்னும் ஆட் பண்ணவே இல்ல. ஆனா இன்ஸ்டிடியூட் கேட்டதுக்கு எக்ஸாம் டைம்ல இது இல்லன்னா ஆட் பண்ணுவாங்கம்மான்னு சொன்னாங்க. அதனால அதுக்காக நீங்க வெயிட் பண்ணாதீங்க. ஓகேவா? இப்போ டைம் இருக்கும்போது முடிச்சிடுங்க. ம். இப்ப வந்து லே அவுட் அப்படின்ற கான்செப்ட் என்னன்னு சொல்றேன்டா. லே அவுட்னா என்ன அர்த்தம்னா, லே அவுட் பிளானிங்னா என்ன அர்த்தம்னா, எந்த மாதிரி ஏரியால நான் என்னோட ஆர்கனைசேஷன் செட் பண்ணும், அந்த ஏரியால வந்து ஹெல்த் ஹாசர்ட்ஸ் இருக்கக்கூடாது, என்விரான்மெண்டல் ரெக்குவயர்மெண்ட் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும், அப்புறம் வந்து மெத்தட்ஸ் அண்ட் ப்ராசஸை வந்து கரெக்டாக எக்யூப்மெண்ட்லாம் வந்து ப்ராப்பராக அலைன் பண்ணியிருக்கணும்,
அப்புறம் எனக்கு எந்த விதமான பாட்டில் நெக் ஆப்ரேஷன்ஸும் இருக்கக்கூடாது. எம்ப்ளாயியோட வந்து சம்டைம்ஸ் வந்து எனக்கு நான் லே அவுட் மாற்றணும். இந்த இதை இப்படி தான் சூஸ் பண்ணோம் லே அவுட்டை. ஒருவேளை நான் லே அவுட்டை மாற்றணும்னா அது என்ன மெயின் ரீசனாக இருக்கும் தெரியுமா? ப்ரெடாமினன்ட் 3 ரீசன்ஸ் என்னன்னா, ஒன்று அங்கே வந்து கவர்மெண்ட் எண்ட்லேருந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி அதனால ரிசோர்சஸ் ஹியூமன் ரிசோர்சஸ்க்கு வந்து ப்ராப்ளமாக இருந்திருக்கும். அது ஒரு விஷயம் இல்லையா. ரொம்ப கண்டினியூஸாக ஹை காஸ்ட்ல பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த லே அவுட்டில். அந்த எக்ஸிஸ்டிங் ஆப்ரேஷன் வந்து ஹை காஸ்ட்ல இருக்கும். இல்லை நான் வந்து காம்படிட்டரோட இது மேட்ச் பண்ணி எடுத்துட்டு வரணும் என்னோட ப்ராடக்டா அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல தான் வந்து ரீடிசைன் ஆஃப் லே அவுட் அரைசஸ். குட் பிளான் லே அவுட் அப்ஜெக்டிவ்ஸ்னா என்னன்னா எஃபிஷியன்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் லேபர், அப்புறம் ஸ்பேஸ், எக்யூப்மெண்ட், பீப்புள், மொரேல் ஜாஸ்தியாக இருக்கணும், சேஃப் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸு, அப்புறம் இம்ப்ரூவ்டு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, ரெடியூசிங் த ஹெல்த் அசார்ட்ஸு, அப்புறம் ப்ரொடக்டிவிட்டி, ப்ராடக்ட் ஃபிளெக்சிபிலிட்டி, இது எல்லாமே குட் பிளான் லே அவுட். லே அவுட் சும்மா அப்படியே கோ த்ரூ பண்ணீங்கன்னா ஈஸியாக இருக்கும் சொல்லலாம். சரி, திருப்பி திருப்பி நம்ம வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 5 M's: மென், மிஷின், மெட்டீரியல், மணி, மெத்தட். இல்லை ஞாபகம் இருக்கா? இந்த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ட் லே அவுட் சாய்ஸஸும் அந்த மாதிரி தான். மெட்டீரியல், மிஷினரி எக்யூப்மெண்ட்டு, அப்புறம் வந்து மேன் பவர் இம்பார்ட்டன்ட், லொக்கேஷனு, அப்புறம் என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட். இப்போ ஷிப் பில்டிங் ஏர்கிராஃப்ட்னா ஹெவிடா, கரெக்டா? அந்த ஹெவி ப்ராடக்ட்ஸு. இல்லை நான் வந்து சோப்ஸு டிட்டர்ஜென்ட்ஸ் அப்படின்னா பரவாயில்ல, நாட் அ ஹெவி ப்ராடக்ட் இல்லையா? ஸோ ப்ராடக்ட் ஹெவியா, பிக்கா, ஸ்மாலா, லிக்விடா, அதெல்லாமுமே நம்ம வந்து ப்ராப்பராக தட் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சஸ் தி ஃபேக்டர்ஸ் ஃபார் தி லே அவுட் சாய்ஸஸ். இண்டஸ்ட்ரி வந்து 4 டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி இருக்குக்கண்ணா. சிந்தட்டிக், அனாலிட்டிக்கல், கண்டிஷனிங் அண்ட் எக்ஸ்ட்ராக்டிவ். இங்க ஐ இன்டர்மீடியன்ட், சி கண்டினியூஸ்னா என்னன்னு சொல்றான். ஒரே நிமிஷம். சொல்லுமா, இல்லஸ்ட்ரேஷன் 11 தானே இருக்கு, 10 காணுமே. ஓ, இதுதான் 10ஆ? ஓகே, அப்ப இது இல்லஸ்ட்ரேஷன் 10 மாத்திக்கோங்கண்ணா. அந்த புக்ல எனக்கு 9 இருந்தது. கரெக்ட் கரெக்ட்ரா கரெக்ட்ரா. சொல்லுமா, இந்த லே அவுட் இதை வந்து நான் ஒரு குட்டி எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன், சரியா? இப்போ ஏ பி சி டி இ எஃப் இருக்குடா, ஓகேவா? 4 இடம். இப்படிதான் வந்து லே அவுட் இப்படிதான் இருக்கு. ஏக்கு அப்புறம் சி இருக்கான், இ அப்புறம் பி டி எஃப்னு இருக்காங்க. இப்போ அந்த மேனேஜருக்கு வந்து சியும் எஃப்யும் இன்டர்சேஞ்ச் பண்ணுமா இந்த பிரசன்ட் லே அவுட்ல. ஹேண்ட்லிங் ஃப்ரீக்வன்சிஸ் பிட்வீன் த டிபார்ட்மெண்ட்ஸ் இஸ் கிவன். ஹேண்ட்லிங் ஃப்ரீக்வன்சினால எவ்வளோ தூரம் இன்ட்ராக்ட் ஆகிறாங்க அப்படின்றது எல்லாமே ஒரே சேம் சைஸ் கான்ஃபிகரேஷன் தான். The material handling cost per unit length travel between departments is same. The material handling cost per unit length travel between departments is same. Material handling cost per unit. What will be the effect if C and F மாறினா என்ன எஃபெக்ட்னு கேக்குறாங்க. இப்போ இங்க எப்படி இருக்கு, from to இருக்கு. நான் இந்த கான்செப்ட் இந்த லேஅவுட் எக்ஸ்பிளைன் பண்றேன்டா. பிரசன்ட் லேஅவுட்னா என்ன அர்த்தம்னா, ரிசீவிங் டிபார்ட்மெண்ட்க்கு அப்புறம் மில்லிங் டிபார்ட்மெண்ட், ட்ரில்லிங் டிபார்ட்மெண்ட், கிரைண்டிங், அப்புறம் கட்டிங், டர்னிங், கியர் கட்டிங், பிளேட்டிங், ஓகேவா? நான் லேஅவுட்
ரீடிசைன் பண்றேன்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு ஒருவேளை இந்த டர்னிங் வந்து ட்ரில்லிங் பக்கத்துல வர மாதிரி எனக்கு ஓகேவா இருக்கலாம், இல்ல கிரைண்டிங் பக்கத்துல வந்து கட்டிங் வர மாதிரி ஓகேவா இருக்கலாம். அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணும்போது நான் என்ன ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்றது தான் இந்த இப்ப நம்ம படிக்க போற ஒரு விஷயம். அதான் லே அவுட்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா கண்ணா? ஒரு ஒரு ஆர்கனைசேஷனும் ஒவ்வொரு லே அவுட்ல இருக்கும். கரெக்டா? அந்த லே அவுட்டை நான் லிட்டில் பிட் ஃபைன் டியூன் பண்றேன். பிகாஸ் ஆஃப் சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஐ ஹவ் டு ஐ எம் ஃபோக்கஸிங் வச்சுக்கோங்களேன். அப்படி நான் சேஞ்ச் பண்ணும்போது நான் அந்த சேஞ்ச் பண்ற விதத்தை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றது தான் இந்த ரீடிசைனிங் ஆஃப் லே அவுட். புரியுதா உங்களுக்கு? ஏதாவது டவுட் இருக்காடா? இது இந்த மிக்சட் லே அவுட்டா இருக்கட்டும், இல்ல வந்து லே அவுட் இந்த ஃபிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபிக்ஸ்ட் பொசிஷன் ப்ராடக்ட் லே அவுட், இது எல்லாமே கரண்ட் சினாரியோ நான் ரீடிசைன் பண்ணி எடுத்துட்டு வரும்போது அது எப்படி ஹவு இட் லுக்ஸ் அப்படின்றதா வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? அது நான் இந்த கான்செப்ட் வந்து இந்த சம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த சம் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ஏபிசிடிஎஃப், ஏ வந்து ஃப்ரம் டு ஏ டு ஏ வந்து பெருசா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்ல, டிஸ்டன்ஸ் இல்ல. ஏ டு பியும் பெருசா டிஸ்டன்ஸ் இல்ல. ஏ டு சிக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா 90 அப்படின்னு சொல்றாங்க. ஏ டு டி அப்படின்னா 160, ஏலேருந்து இக்கு வந்து 50, ஏ டு எஃப் வந்து ஒன்றும் அவங்க இதுவே ஹேண்ட்லிங்கே நடக்கலையும், மெட்டீரியல் ஹேண்ட்லிங்கே எதுவுமே நடக்கல. பிக்கும் சிக்கும் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் காஸ்ட் வந்து 70யா, பிக்கும் டிக்கும் எதுவும் இல்லையா, பிக்கும் இக்கும் 100, அந்த மாதிரி இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, வாட் வில் பி தி எஃபெக்ட் ஆஃப் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் கரெக்டா, டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் கரெக்டா இருக்கிற சினாரியோ மேட்ரிக்ஸ் ஆஃப் த லே அவுட் எப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். இவ நல்லா பாத்துக்கோங்க கண்ணா. சோ இந்த டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து ஏக்கும் என்ன டிஸ்டன்ஸ்? எதுவுமே கிடையாது. கரெக்டா? ஏக்கும் பிக்கும் என்ன டிஸ்டன்ஸ்? ஒரு டிஃபரன்ஸா? கரெக்டா? இதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் ஆடா, சோ 1. ஏக்கும் சிக்கும் ஒரு டிஃபரன்ஸா, அதனால 1. ஏக்கும் டிக்கும் எவ்வளோடா டிஃபரன்ஸ்? 1 2. பி போய் அப்புறம் தான் டி போட முடியும், சோ 2. ஏக்கும் ஈக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ்? 2. கரெக்டா? ஏ சிக்கு போயிட்டு சில இருந்தா ஈக்கு போட முடியும். ஏக்கும் எஃப்க்கு எவ்வளவு டிஃபரன்ஸ்? ஏ டு பி போனோம், பி டு டி போனோம், டி டு எஃப் போனோம், அப்போ 3. இது சீக்வன்ஸ் புரியுறதாடா எல்லாருக்கும்? டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ். செல்லம், கீர்த்தனா, நந்தனா, மித்ரா, குட். இந்த டிஸ்டன்ஸ் அப்போ இப்ப பி எடுத்துக்கோங்களேன். பி டு ஏ டிஸ்டன்ஸ் நீங்க ஏல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா அப்படியே ஏல இருந்து கண்டினியூ பண்ணும். பி டு ஏ பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது. ஓகே, இல்ல எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கேருந்து தான் வரணுமே தவிர இங்கேருந்து கிடையாது. ஓகேவா? அடுத்தது பி டு சி எவ்வளவு வருது? பி டு டி போய் டி டு சி போகணும். ஓகேவா? அது ஒன்று. அதுக்கப்புறம் பி டு டி எவ்வளோ? 1, சாரி பி டு டி 1, ஸோ 1. அடுத்தது பிலேருந்து இக்கு எவ்வளோ? 1 2 3. புரியுறதா? 3. அப்புறம் பிலேருந்து எஃப் 1 2 2. இப்போ சிலேருந்து இது பேக் சைடு வரக்கூடாது கண்ணா, ரிவர்ஸ் எதுவுமே வரக்கூடாது. சரியா? இப்படி போனோம், இப்படிதான் போகணுமே தவிர ரிவர்ஸ் எதுவும் வர வேண்டாம். ஸோ சி ரிவர்ஸ் அதே ஆர்டர்ல வரணும் சொல்லம், ரிவர்ஸ் போகக்கூடாது. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்களேன், சி டு டி எடுத்துக்கோங்களேன் 1, அப்புறம் சி டு எஃப் வந்து 2. கரெக்டா? 2. சி டு இ 1, அவ்வளோதான். அப்புறம் டிலேருந்து டி டு சி போக மாட்டான், டி டு பி போக மாட்டான், டி டு ஏ போனான். இப்போ என்ன இருக்கு? 2 தான் இருக்கு. டி டு இ என்ன? 2. இங்க 1, அப்புறம் இங்க 1. டி டு எஃப் என்ன? 1 1. இப்போ இ ஒத்தம் தான் இருக்கான். இ டு எஃப்ல எவ்வளோ? 1. எஃப் பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லை, கடைசி இது. புரியுதா? இதுதான் டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் த பிரசன்ட் லேஅவுட். புரிஞ்சுதா செல்லமா? இது இந்த கொஸ்டின் வந்து 7 மார்க்கு போன போன சிலபஸ் இருந்ததுல, அதுல 7 மார்க்ல வந்திருக்கு இந்த கொஸ்டின்.
வெறும் present distance matrix of the present layout cost matrix. இன்டர்சேஞ்ச் கூட கேட்கவே இல்லை அவங்க. ஆனாலும் நல்லா பார்த்துக்கோங்க இந்த கொஸ்டினை. இப்ப பாரு செல்லம்மா, இவன் என்ன சொல்றான், 90 சொல்றானா? செல்லம்மா ஒரே ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம், சாரி. வந்துட்டேங்கண்ணா, சாரி. ஸோ இப்போ ஒண்ணுமே இல்லை, இங்க 1 இருக்கா, இங்க ஏதாவது வேல்யூ இருக்கா, எதுவுமே இல்லை. இங்க சி இருக்குல்ல, 90 இன்ட்டு 1 என்ன 90, 70 இன்ட்டு 2 140, 160 இன்ட்டு 2 320, 0 இன்ட்டு 1 0, 20 இன்ட்டு 1 20, 50 into 2 100, 100 into 3 300, 0 into 1 0, 180 into 2 360, 0 into 3 0, 130 into 2 260, 0 into 2 0, 10 into 1 10, 40 into 1 40, 510. இதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 1640 is the total cost. இது புரியுதாடா கீர்த்தனா, மித்ரா, நந்தனா? ஈஸியா இருக்கா? 7 மார்க், 7 மார்க் சம். இப்போ இதை இன்டர்சேஞ்ச் பண்றோம் சொல்ல, இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இப்போ இன்டர்சேஞ்ச் பண்றது நான் ஆக போறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது இன்டர்சேஞ்ச் அவங்க என்ன சொல்றாங்க, சிக்கு எஃப் வரும், எஃப்க்கு சி வருமா, இப்படி வரும்டா கண்ணா. ஏ எஃப் இ பி டி, சாரி டி சி, கரெக்டா? இப்படிதான் இது வருது, இது வந்துருக்கு. அப்போ அது படி பண்ணுங்கண்ணா. இப்போ வந்து ஏ டு பி ஒன்று தானா, ஏ டு சி எவ்வளோ 1 2 3, ஏ டு டினா 1 2, ஏ டு இனா 1 2, சாரி 1 2, ஏ டு இ, சரியா? அப்புறம் ஏ டு எஃப் என்ன 1, அதே மாதிரி பி பி டு பி டு சி 2 1 2, பி டு பி டு டி 1 செல்லம், பி டு இ 1 2 3, பி டு எஃப் 1 2, இல்ல சாரி 1 2, ஓகேவா? ரிவர்ஸ் போக கூடாதுல, 1 2. சி பாருங்க கண்ணா, சி ஏபி, சி டு டி இப்படி வருவான் 1, சி டு இ 1, சி டு எஃப் 1 2, டி டி டு டி கிடையாது, டி டு இ 1 2, டி டு எஃப் 1, ஓகே. இ வந்து 1 1 கண்ணா. அப்புறம் அதே மாதிரி கண்ணா, இங்க போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம். சிக்கு அப்புறம் டி வருது செல்லம், ஆல்பபெட்டிக்கல். இப்ப பாருங்க கண்ணா, இப்போ நான் இங்க இருக்கிறத நான் அப்படியே போட்டிருக்கேன், 0 90 இது போட்டிருக்கேன். அப்போ you will get 3 into 90 270, 160 into 2 320, 2 into 50 100, 1 into 0 0, அப்புறம் 70 into 2 140, 1 into 0 0, 3 into 100 300, 130 into 2 260, so 700, ஓகேவா? ஸோ கரெக்டாக வருதாடா? ஆமாம், 160 இது 700, ஸோ 140 plus 300, ஸோ 20 20 into 1 20, இதெல்லாம் 0 0 20, 180 into 2 360, 1 into 10 10, 370, இது 40 1820. புரியுதா கண்ணா? இன்டர்சேஞ்ச் ஆஃப் டிபார்ட்மெண்ட்னால என்ன ஆகுது கண்ணா, இனிஷியலா எவ்வளோ அமௌண்ட் 1640, இன்டர்சேஞ்ச் பண்றால காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதா, அதனால திஸ் இஸ் நாட் அ டிசைரபிள் மாடிஃபிகேஷன். 14 மார்க். புரியுறதா? காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுறதுல, அதனால இது வந்து டிசைரபிள் மாடிஃபிகேஷன் கிடையாது. கீழே போட்டிருக்கேன்டாண்ணா, நான் ஹேண்ட் ரிட்டன் போட்டிருக்கேன், நீங்க பாக்குறீங்களா? கீழே ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஆனா இதை ஒரு ஒர்க் அவுட் பண்ணோம் கண்ணம்மா, என்ன
3 பேருக்கு ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா தான் புரியும். புக்லேருந்து தான் சம் வரப்போகுது. 70% புக்லேருந்து தான் சம் வரப்போகுது. நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஈஸியா கிளியர் அவுட் பண்ணிடலாம். சரியா? ஸோ டைப் 3 ப்ராப்ளம். கொஞ்சம் ஆனா இது கொஞ்சம் ஜாகிரதையா பண்ணணும் நீங்க. இல்லஸ்ட்ரேஷன் 12 அதே மாதிரி தான்டா இபிஎஃப் ஏசிடி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இஏசிபி இப்படி இருக்கா. கரண்ட் லேஅவுட் வந்து இப்போ வந்து ஏ இருக்கான். ஏ டு பி பார்த்தோம்னா இல்ல இல்ல கொஸ்டின்ல கொடுத்துட்டானாமா. இது கொஸ்டின்லயே இருக்குல்ல. ஓகே. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, ஹெல்த் அண்ட் சேஃப்டி 8 3 9 5ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸ் வந்து ஏ டு பி வந்து 8, ஏ டு சி வந்து 3 வாட்டி ட்ரிப் அடிக்கிறாங்களாம். ட்ரிப்ஸ் இவ்வளோ வருது. ஸோ டிஸ்டன்ஸ் லோட் அண்ட் டிஸ்டன்ஸ் ஓகேவா. ஸோ டிஸ்டன்ஸ் ஏ டு பிக்கு என்ன 1 2 கரெக்டா. 2 1 2. ஸோ ஏ டு பி வந்து 8 இது டிஸ்டன்ஸ் நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸ் எழுதிக்கோங்க. டிஸ்டன்ஸ் ஏ டு பி 2, ஏ டு சி என்ன 1, ஏ டு இ என்ன 1, ஏ டு எஃப் என்ன 1 2 3 3. இதெல்லாம் போட்டுட்டு ஒண்ணுமே இல்லடா 8 இன்டூ 2 3 இன்டூ 3 இதெல்லாம் பண்ணீங்கன்னா எக்ஸிஸ்டிங் பிளான். அவன் கேட்குற ப்ரொபோசல் என்ன தெரியுமா, இசிஎஃப் ஏபிடிக்கு கேட்குறான். அதே மாதிரி பண்ணலாமா. இப்போ ஏ டு பிக்குனா டிஸ்டன்ஸ் எவ்வளோ 1, ஏ டு சிக்கு 2, ஏ டு இக்கு எவ்வளோ 1, ஸோ ஏ டு எஃப்க்கு எவ்வளோ 1 2 3. ஸோ மாறுறதா. அப்போ இது 8 இன்ட்டு 1 8, 3 2s are 6. அப்போ இதுல 92, இதுல 67. அப்படின்னா என்ன அர்த்தம், ஐடி ஸ்கோர் அதாவது இந்த இந்த ஸ்கோர் ஆஃப் த ப்ரப்போஸ்ட் வந்து இஸ் லோவர் than the existing one. கரெக்டா. அதனால there is an improvement in the new layout. புரியுதாடா. ஏதாவது டவுட் இருக்கா. அவங்க என்ன கேட்குறாங்க கொஷின்ல, டிஃபென்ஸ் கான்ட்ராக்டர் வந்து மிஷின் ஷாப்போட ப்ராசஸ் லேஅவுட் பண்றாரு. கரண்ட் லேஅவுட் இது ட்ரிப் மேட்ரிக்ஸ் ஒரு ஒன்றும் இல்லடா, ஒரு மெட்டீரியலை மிஷின் ஷாப்லேருந்து இன்னொரு மிஷின் ஷாப்புக்கு எடுத்துட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. சேஃப்டி ரெகுலேஷன்ஸ் பார்த்தோம்னா இ அண்ட் எஃப் வந்து கரண்ட் இதுலயே இருக்கணும், மாறக்கூடாது, மற்றதெல்லாம் ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஆனாலும் தே ஆர் கம்மிங் வித் இந்த பர்டிகுலர் இது. ஸோ இந்த டேக்கிங் திஸ் இன்டு கன்சிடரேஷன் என்னோட ப்ரப்போஸ்டு பிளான்ல திஸ் லோட் இன்டு டிஸ்டன்ஸ் வந்து இது கம்மின்னு இருக்கிறதுனால கண்டிப்பா அப்படின்னா என்ன 92 வழிகள் மூலமா நான் இந்த எனக்கு எக்ஸிஸ்டிங் பிளான்ல ஒரு மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர் நடக்கிறது. நான் ப்ரப்போஸ்டு பிளான்ல 67 வழிகள் மூலமாவே மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர் பண்ணலான்ட்டு. எது சுருக்கமான வழிகளா இருக்கு 67 வழிகள்ல. அதே இதுதான் 67 வழிகள்ல ஒரு மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அப்போ அந்த 67 வழிகள்ன்றது கம்மி டைம்ஸ் தெர் இஸ் கம்மி ஃப்ரீக்வன்சி ஆஃப் மூமெண்ட்டை வந்து கொடுக்கறதுனால இது வந்து நியூ ப்ரப்போஸ்டு பிளான் வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா செல்லம். புரியுதா மித்ரா கீர்த்தனா நந்தனா, புரியுதா செல்லம். குட் 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 சூப்பர். இந்த சம்மு கொஞ்சம் போட்டு பாருங்கடா. இந்த கான்செப்ட் சிஓஜி இல்லஸ்ட்ரேஷன் 11 அண்ட் இல்லஸ்ட்ரேஷன் 12. அடுத்தது 13 14 16 17லாம் நாளைக்கு உட்காந்துக்கலாம். எனக்கு கித்ரா நீங்க மட்டும் எனக்கு நைட் கன்ஃபார்ம் பண்ணுங்க செல்லம். ஓகே. லா கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம ஓஆர் கூட உட்காந்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. மார்னிங்கே உட்காந்துக்கலாம். ஓகே பரவாயில்லடா. நீ நான் 1 மணி வரைக்கும் முடிச்சிட்டு இருப்பேன். ஏன்னா நான் ஃபைனல் படிப்பேன். எனக்கு அப்டேட் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்டா. ஏன்னா இதெல்லாம் சொல்லி தந்தா தான் முடியும். இதெல்லாம் ரெக்கார்டிங்லயே நீங்க பாத்தீங்கன்னா பண்ணலாம் ஓரளவுக்கு.
ஆனா சொல்லி தரும்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நான் கிளாரிஃபை பண்ணுவேன்ல. தியரினா ரெக்கார்டிங் பார்த்துட்டு போயிடலாம். இதெல்லாம் சம்ஸ். இதுக்கு வந்து ரெக்கார்டிங்லாம் எனக்கு என்னமோ பிளான் பியா தோன்றுது. அதனால தான். கண்டிப்பா பண்ணுங்க. டெய்லியுமே இன்ஃபார்ம் பண்ணிடுங்கண்ணா. சரியா? ஓகே. தேங்க்ஸ் கீர்த்தனா நந்தனா. ரொம்ப தேங்க்ஸ் செல்லம். நாளைக்கு மீட் பண்றோம். ஓகே கண்ணா. ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம்.